கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன், பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் வைப்பார். இந்த ஜீவத்துக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 20:24 யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாமக்கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை, ஒருவரும் தப்பவில்லை. இந்த ஜீவாத்தின் தலைப்பு, ஒருவரும் தப்ப மாட்டார்கள், ஒருவரும் தப்ப மாட்டார்கள். பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாய், யூத ஜனத்துக்கு விரோதமாய் வந்த கூட்டம் ஆண்டவர் கிரியை செய்து ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி அவங்க சண்டை போட்டு அடி வச்சு கீழே விழுந்து எல்லாரும் ஒன்றும் தப்பாம போகுது. ஒருவரும் தப்பவில்லையா? தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அநீதியை எதிர்க்கிற தேவன், நீதிக்கு துணை நிற்கிற தேவன். நம் பட்சத்தில் அவர் இருப்பார். நமக்கு எதிரான கூட்டத்தை ஒன்றும் கூட தப்ப விட மாட்டார். நம்ம யுத்தம் பண்ண வேண்டாம், நம்ம சண்டை போட வேண்டாம், நம்ம வழக்குக்கு போக வேண்டாம். நம்ம ஆண்டவரே யுத்தம் பண்ணுவார், நம்ம தேவனே கிரியை செய்வார். புரிந்து கொண்டீர்களா? கலங்காதீங்க, கலங்காதீங்க. ஒன்றும் தப்பாது, ஒன்றுமே தப்பாது. என்ன அநீதியா உங்களை அழிக்கிறதுக்கு நிற்கிறாங்க, சூண்டு நிற்கிறாங்க. ஆண்டவர் கிரியை செய்வார். ஒருவரும் தப்ப இல்லையா? ஒருவரும் தப்ப இல்லை. இவங்களுக்கு வேலையே இல்லை, தேவன் வேலை செய்கிறாரு, தேவன் கிரியை செய்கிறாரு. தேவ பிள்ளைகளை ஒரு யுத்தத்தில் பராக்கிரமசாலி, பெரிய தேவன், பெரிய தேவன். அநீதி எதிர்க்கிற தேவன், அநீதியை அழிக்கிற தேவன், இருளை வெறுக்கிற தேவன், வெளிச்சத்தை நேசிக்கிற தேவன். மறந்துடாதீங்க, உங்க பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறான். நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள், அதிசயங்களை பார்க்க போறீர்கள். கர்த்தர் தெளிவாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல நீங்க பயங்கரமான கடுமையான எதிர்ப்புகளை காரணம் இல்லாமல் சந்திச்சு கொண்டே இருக்கிறீங்க. உங்க குடும்பம் அந்த எதிர்ப்புகளை சந்திக்கிறது, உங்க பிள்ளைங்க அந்த எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக சவால் விடுறாங்க. உங்கள்கிட்ட எந்த தப்பும் இல்லை, காரணம் இல்லாமல் சவால் விடுறாங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏசப்பா கூட இருக்கிறார், ஏசப்பா கூட இருக்கிறார். சரியா? அதிசயம் நடக்க போகிறது. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக வெளிப்பட போகிறது. உங்கள் எதிராளிகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். ஒருவரும் தப்பவில்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வடிக்கிற கண்ணீரை பாரும், வேதனைகளை கண்ணோக்கி பாரும். காரணம் இல்லாமல் இவர்களை அழிப்பதற்கு நிற்கிற கூட்டங்களை பாரும். தேவனே, பரலோக தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, யுத்தம் பண்ணுகிற தெய்வமே, நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எதிராளிகள் தாழ்த்தப்பட்டு போக, வெக்கப்பட்டு போக ஆண்டவருடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து தேவனுடைய மகிமை இறங்கி கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. பிசாசின் சேனைகளும் அழிந்து போனபடினால் ஸ்தோத்திரம். சத்துருடைய ஆதிக்கங்கள் அழிந்து போனபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதிஸ்தரை தொடுங்க, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனைகள் விலகி போகட்டும், திருமண தடை பிள்ளைகளை விட்டு விலகட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கட்டும், வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டட்டும், சொந்த இடம் இல்லாதவருக்கு சொந்த இடம் வாங்கட்டும். குறிப்பா இந்த நாளில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.